ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சு 7 ஆண்டுகள் கடந்து நம்ம 8வது ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க போறோங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமா இந்த 7 ஆண்டுகள் இருந்தது. நிறைய அன்பும் ஆதரவும் உங்ககிட்ட இருந்து கிடைச்சது. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி, அத்தி வரதர் எல்லாருக்கும் நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பேசி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா விளாக்ஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அந்த விளாக்ஸில் அத்திவரதர் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறமா 48 நாளும் அத்திவரதரை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சஜஷன்ஸ்லாம் கேட்டு கோயில்கள் பற்றியான பதிவுகள் பண்ண ஆரம்பித்து எக்கச்சக்கமான கோயில்கள், எக்கச்சக்கமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்களை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்ததுலேயும் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நிறைய இது மூலயமா அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சிது. அதுக்காக மீண்டும் உங்ககிட்ட எவ்வளோ தடவை நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய படிப்பினைகள், நிறைய வாழ்க்கையில் எதிர்கொண்டது, வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த 7 ஆண்டுகளில் தான் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நிறைய கஷ்டங்கள் அதுவும் அனுபவித்தோம். இது தாண்டி இந்த ஒரு மனநிலை, இப்படி ஒரு ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 7 ஆண்டில் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம். அதுக்கான ஒரே ரீசன், அந்த கற்றுக்கிட்டதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா இந்த யூடியூப் சேனல். இதில் உங்ககிட்ட பதிவுகளை கொண்டு வரணுன்றதுக்காகவே நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன்னா அது எனக்கு உண்மையாலே மனிதனாக எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்று தான் 28/1/2019 ஆரம்பித்தது. இன்றைக்கி 28/1/2026. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்படி உட்காந்து பேசி தான் ஒரு சேனல் உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் இல்லையா? அதற்காக ஒரு சேனல் இது இப்போ ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தி ஜிஆர் டாக்ஸ் அப்படின்ற இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய உரையாட போகிறோம், நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறோம். நிறைய விஷயத்தில் என்னுடைய கருத்து என்னன்றதை உங்ககிட்ட தெரியப்படுத்த போகிறேன். எது சரி எது தப்புன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அப்படியாப்பட்ட ஒரு சேனலாக தான் இந்த சேனல் இருக்க போகுது. ரொம்ப நேர்மையாக, நியாயமாக இந்த சேனல் போகும். என்னுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக ஒருதலை பட்சமாக இருக்காது. இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த ஒரு தளத்திலேயே மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் மனுஷங்களை, அதாவது பக்தர்களை முட்டாளாக்குற ஒரு விஷயம். அதில் நானே முட்டாளாக்கப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் இந்த 2 விஷயங்களை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இது பேசியே ஆகணும், ஏன்னா இது ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்துருச்சு. இதுக்கு மேலே இதை பேசாமல் விட்டோம்னா என்ன பெரிய ஆபத்து வரும்னா, இதை ஜென்யூனாக பண்ணுறாங்க சிலர் ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இப்போ நம்ம இதை பேசலைன்னா, இதை பற்றி புரிஞ்சிக்கலன்னா நடக்கும். ஸோ அதனால் இந்த காணொலி நம்ம பேசியே ஆகணும். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வழிபாடு சார்ந்த விஷயங்கள். வழிபாடு சார்ந்த நிறைய பதிவுகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தைப்பூசத்துக்கு ஒரு விரதம் இருக்கணும், ஒரு கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வழிபாடு சார்ந்த விஷயத்தில் ஒருத்தங்க பதிவு போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வியூஸ் போகுது, அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, சரி நம்மளும் அதே பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு 10 பேர் இப்போது சொல்கிறாங்க. இப்போ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, சொற்பொழிவாளர்கள் சொல்கிறாங்க, ஆக்டர்ஸ் சொல்கிறாங்க, சிங்கர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே வழிபாடு சார்ந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் மக்களிடையே பெரிய குழப்பம் வருது. இதில் அவங்களுக்கிட்டே ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இந்த மாதிரியான வழிபாடு சார்ந்த பதிவுகளை போடுறவங்க, அவங்களுடைய சேனல் ஃபுல்லாக வழிபாடு சார்ந்த பதிவுகள் இருக்கும். இந்த விளக்கு ஏற்றுங்க, இப்படி ஏற்றுங்க, கார்த்திகை தீபத்துக்கு 27 விளக்கு ஏற்றுங்க, இந்த நாளுக்கு எப்படி விரதம் இருக்கணும், இந்த நாளுக்கு எப்படி விரதம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களே இன்னொரு சேனலோடைய இன்டர்வியூவில் மக்களுக்கு இப்போது என்ன பண்ணால் எது தீரோன்றத தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுக்கமான வாழ்க்கையும் தூய அன்பு இருந்தால் போதும் கடவுள் மீது அப்படின்னு அவங்க அதை சொல்கிறாங்க. இதில் 2த்தில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது வேறு சேனலில் போய் சொன்னது தான் உண்மை.
ஆனால் அவங்க சேனல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு சார்ந்த பதிவுகள் இருக்குது. இப்போது இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்களுடைய நம்பிக்கைத்தன்மை மீது கேள்விக்குறி ஏற்படும். ரொம்ப அவங்களாம் இப்போ இருக்கிற மக்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த மாதிரியான மக்கள், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக, ரொம்ப போல்டாக, கான்ஃபிடெண்ட்டாக இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மக்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், அவங்க தான். அவங்கள வந்து எந்த அளவுக்கு முட்டாள் நினச்சா அவங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்கள். ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா? உண்மையை சொல்லணுன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்லணுன்னா, இந்த வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினை, ஊழ்வினைன்னு சொல்லலாம். நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா ராமர், தர்மர் இவங்கெல்லாம் கஷ்டப்படலையா? பஞ்சபாண்டவர்கள் கஷ்டப்படலையா? திரௌபதிலாம் அவ்வளோ கஷ்டப்படலையா? அவங்கள தாண்டியா நம்ம கஷ்டப்பட போகிறோம்? கஷ்டன்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பாடம். கஷ்டம் வர 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 தான் நம்ம இன்னும் வலிமை அடைவோம். கஷ்டம் வந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இது ஏன்னா கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ கடவுளுடைய துணை, ஃப்ரெண்டு மாதிரி அவரை பற்றிக்கோங்க. பற்றிக்கிட்டு அந்த கஷ்டத்தை எதிர்நோக்குங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நானும் படாத கஷ்டம் இல்லை, பெரிய கஷ்டங்கள்லாம் நான் பட்டிருக்கேன். இதெல்லாம் இப்படிலாம் கஷ்டம் வருமான்ற அளவுக்கு நான் கஷ்டங்களை பட்டிருக்கேன். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கமான வாழ்க்கை, அதுக்கப்புறமா தூய அன்பு, அதுதான் வந்து கடவுளுக்கு தேவை. இது நம்மளுடைய நாயன்மார்கள் வரலாறில் நீங்கள் பார்க்கலாம், ஆழ்வார்களுடைய வரலாறில் பார்க்கலாம். கண்ணப்ப நாயனார் கறி படைச்சார், கால் எடுத்து சிவபெருமான் மேலே வச்சார். அந்த இடத்துல வெறும் 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 பக்தி, தூய பக்தி, அன்பும் தான் இருந்ததை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு வழிபடணும்னு ஆசை இருந்தால் உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேளுங்க. வீட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. அதை தாண்டியும் உங்களுக்கு பண்ணணுன்னா பேசிக்காக சில விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நாளில் அதை செய்யுங்க. கண்டிப்பாக இறைவன் அதனால் கஷ்டப்பட மாட்டார். அதனால் உங்களை வந்து உங்கள் மேலே தண்டிக்க மாட்டார். இறைவன் தண்டனைக்கு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா ஐயோ என்ன நடக்குமோ, தெய்வ குத்தமாகுமோ, அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? நம்மளுடைய கர்ம வினை அது நடக்கிறது நடந்தே தான் ஆகணும். அதுக்காக இந்த இடம் அந்த இடம் ஓடாதீங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்சஸும் நிறைய வந்து கோயில்களை ப்ரமோட் பண்ணுறாங்க, நிறைய பூஜைகளை ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறது மூலயமா அது ப்ரமோஷன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்ஃப்ளூயன்சஸும் அதை இது வந்து ப்ரமோஷன் வீடியோன்றதை போடணும், மென்ஷன் பண்ணணும். அவங்க அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நீங்களே அதை புரிஞ்சுக்கோங்க. சில இடங்களில் வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இன்ஃப்ளூயன்சஸ் அது தாண்டி பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்க, சொற்ப காசுக்காக தான் வந்து அதை பண்ணுறாங்க. பெரிய 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 ஆக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சும் சில விளம்பரங்களில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சஸும். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நமக்கு வந்து தெரியணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து முட்டாளானேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ரெண்டாவது விஷயம். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வராரு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி, உழவார பணின்றது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய குழுக்களாக அமைந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிவலிங்கத்தை எடுக்கிறாங்க. இதுக்கு நான் பூஜை பண்ண போகிறேன்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எடுத்து வச்சு ஷெட்டு கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்லும்போது இதுக்கு வந்து எனக்கு காசு தேவைப்படுது, இந்த ஜிபே நம்பருக்கு, இந்த ஸ்கேனருக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படியே வளர்ந்து ட்ரஸ்ட்டாக மாறுது. நிறைய 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 பண்ணுறாங்க. இதை பார்த்து நானே ஆச்சரியமடைந்தேன். என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா தான் தெரிய வருது, இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. லிட்ரலி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இது யார் என்னன்றதை வந்து நான் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்லலாம். இப்போது அதற்கான நேரம் கிடையாது. ஆனால் இதை லிட்ரலாக பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளவு பணங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. அதில் அவங்க இதை தான் பண்ணுறாங்களா, இதுக்கான கணக்கு என்ன, இந்த வெளிப்படைத்தன்மை என்ன அப்படின்றது அதில் இல்லவே இல்லைங்க. சுத்தமாக வெளிப்படைத்தன்மையே இல்லை. எவ்வளவோ காசு வருது. அந்த காசை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது இல்லை. நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒருத்தர் இப்படி பண்ணுறவர் வந்து ஒரு லைவ் போடுறாரு.
அந்த லைவில் அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா கணக்கு இல்லைன்னு சொல்கிறாரு, எப்படி வேணாலும் நான் செலவு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி நான் இஎம்ஐக்கெலாம் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் கோயில் கட்டுறதுக்கு சாமிக்கு பணம் கொடுத்தா நீ யாருக்கோ இஎம்ஐக்கு காசு கொடுக்குற, இது என்ன இது? அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்னு படிக்கிறதுக்கு காசு கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இதுக்குன்னு காசு வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்கறது இது சரியான விஷயமானு எனக்கு தெரியல. அதை தாண்டி ஏழைகளுக்கு செய்கிறேன், சாப்பாடு போடுறேன், இதுக்கெலாம் அந்த காசு எடுத்து நான் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு நின்றுட்டா, ஒருத்தரோடு நின்றுட்டா ஓகேங்க, சரி ஓகே அவர் பண்ணுறாரு, சரி பண்ணுறவருக்கு ஏதோ ஒன்று கிடச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இப்போது அவரை பார்த்து 10 பேர் 5 பேர் வந்துட்டு இதே மாதிரி எங்கே சிவலிங்கம் இருக்குது, எங்கேயாச்சும் சிவலிங்கம் கீழே இருந்தால் அங்கே போய் பதிவை போட்டு இதுக்கு பூஜை பண்ணணும் காசை போடுங்க, இதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் காசை போடுங்க அப்படின்னு இது பெருகிடுச்சு. இது ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி ஆயிடுச்சு. இதனால் பெரிய 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 பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வரக்கூடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க தான் போகிறாங்க. ஆனால் இது எந்த நிலைக்கு எட்டுன்னு போய் விட்டுரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக பணி செய்கிறவங்க, உண்மையாக திருப்பணி செய்கிறவங்கள கூட நம்ப முடியாத நிலைக்கு இது கொண்டு போய் விட்டுரும். அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, வெளிப்படைத்தன்மையை கேளுங்க. நீங்கள் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஆட்கள் வளர்றாங்கன்னு சொல்ல மாட்டேன், அழியிறாங்க. கண்டிப்பாக தப்பு செய்கிறவன் ஒரு நாள் மாட்டுவான், ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சே தீருவான். அது என்றைக்கும் ஒரு நாள் நடக்கும். ஆனால் இது எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோன்னா, உண்மையாக செய்கிறவனை கூட நம்ம நம்ப முடியாத சூழ்நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுடும். அதனால் நீங்கள் காசு அனுப்புகிறீங்கன்னா அவங்களுடைய முழு அந்த ஆண்டு விவரத்தையும் கேளுங்க, அவங்க செலவு பண்ணதை கேளுங்க. அவங்க எப்படி நெட்டில் இப்போ வீடியோஸில் காசு கேட்குறாங்களோ அதே மாதிரி வீடியோஸ்லேயே காட்ட சொல்லுங்கள். எனக்கு இந்த கோயிலுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணேன், அதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஏங்க கோயிலுக்கு அவ்வளோ காசு வருது, கோயிலுக்கு லட்சக்கணக்கில் 30 லட்சம் 40 லட்சம் கோயிலுக்கு செலவு பண்ணுவாராம். ஆனால் விளக்கு வைக்கிறதுக்கு திரும்பி காசு கேட்பாராம். விளக்குக்கு காசு, கோயிலுக்கு காசு, இதுக்கு காசு, அதுக்கு காசு. அவங்களுடைய வாழ்க்கை தரம்லாம் இங்கேருந்து எங்கேயோ உயர்ந்துருச்சு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, உயர்ந்துட்டு போட்டோம், நீங்கள் எடுத்து செய்யுங்க. ஆனால் இது எங்கே போகுதுன்னா, இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக ஆகி இந்த மாதிரி 10 பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் மாடலாக கேட்டால் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒரு வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனால் அதுக்கான சம்பளம் நம்ம ஊதியம் எடுத்துப்போமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எடுத்துக்கோங்க, வெளிப்படையாக அதை சொல்லுங்கள். 1 லட்ச ரூபா வருதா, அதில் நான் 10,000 ரூபாய் வேலைக்கு எடுத்துக்கிறேங்க, இல்லை 20,000 ரூபாய் கூட நான் செய்கிற வேலைக்கு எடுத்துக்கிறேங்க, அதை காட்டுங்க. எங்கள் ராஜராஜ சோழர் காலத்தில் கல்வெட்டு குறிப்பில் கூட ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பதிவு பண்ணி எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை அந்த காலத்தில் இருந்துருக்கு. இங்கே என்னங்க இருக்குது? வெளிப்படைத்தன்மையே இல்லை. இந்த திருப்பணி இதுவில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணுங்க. எவ்வளோ வந்துச்சு, எத்தனை பேர் கொடுத்தாங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணி கொடுங்க. நான் இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு ஒரு டொனேட் பண்ணேன். அவங்க அந்த டொனேஷன் மொத்தமாக எவ்வளோ அந்த விழாவுக்கு வந்துச்சுன்றதை மொத்தமாக லிஸ்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி எந்த ஒரு திருவிழா நடந்தாலும், இப்போது கோயில்கள், இப்போது எது நடந்தாலும் இவ்வளோ வந்துச்சு அப்படின்றத அந்த கோயிலில் கல்வெட்டாக வைப்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற அறிக்கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் திருப்பணின்ற பேரில் நீங்கள் காசு வாங்கி போட்டுக்கிறீங்க. அதை தாண்டி இது எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அந்த கோயிலுக்கான ஒரு ட்ரஸ்டியோ ஒரு இதுவையோ உருவாக்கணும். இல்லை அந்த ஊர் தலைவர் அந்த கோயிலுக்கான ஒரு நிர்வாகத்தில் உருவாக்கி அந்த நிர்வாகத்துக்கு அந்த காசு வரா மாதிரி அந்த குழுவில் அது இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும். அதை தாண்டி ஒருத்தர் இல்லாமல் பல பேர் இருக்கிறதுனால எல்லாருமே ஒழுங்காக இருப்பாங்க. இப்படி தான் கோயில் நிர்வாகம் நடக்கணுமே தவிர்த்து ஒரு ஆள் அவர் எல்லா கோயிலையும் பார்த்துப்பாராம், அவருக்கு நம்ம எல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அவர்கிட்ட கணக்கு இருக்காதான், அவர் வேறு எல்லா வேலையும் செய்வாராம். இது ஒரு பிஸ்னஸ் மாடலாகி இதை பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டே ஆகணும். கேள்வி கேட்கலன்ற பட்சத்தில் ஓகே, அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போய் ஒழுங்காக பண்ணுறவங்களையும் இது தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். ஒழுங்காக பண்ணுறவங்களும் கஷ்டப்படுவாங்க. அடுத்து வரவங்க யாரையுமே நம்ம நம்ப மாட்டோம். ஸோ
கேட்குற ஒரே விஷயம் வெளிப்படைத்தன்மை. எவ்வளோ காசு வந்துச்சு, என்ன வந்துச்சு, ஏது வந்துச்சு, இந்த திருப்பணி செய்கிறவங்க எல்லாருமே இதை சொல்லுங்கள். நீங்கள் ராஜராஜ சோழன், நீங்கள் பெருசாக இது பண்ணுற உங்கள் பாட்டன், எங்கள் பாட்டன், நம்ம பாட்டன், அந்த காலத்திலேருந்து கல்வெட்டில் எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோ கொடுத்தார் இவர், இவ்வளோ பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கல்வெட்டிலேயே பதிக சொல்லலை, அட்லீஸ்ட்டு உங்கள் இதுலேயே காட்டுங்க, வீடியோலேயே காட்டுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீங்கள் இதுமேட்லேருந்து உங்களுக்கு காசு தேவையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் கடவுள் மேலே இருக்கிற பக்தினால் கண்மூடித்தனமாக இந்த மாதிரியான விஷயத்தை ஊக்குவிச்சிங்கன்னா, வெளிப்படைத்தன்மையற்ற விஷயங்களை ஊக்குவிச்சிங்கன்னா, இது கடைசியில் எல்லாருக்குமே, ஒழுங்காக பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு தப்பான ஒரு விஷயமாக மாறிடும். அவங்களும் இதனால் கஷ்டப்படுவாங்க. இதனால் உண்மையான திருப்பணி பாதிக்கப்படும். எது மறைக்கப்படுதோ அது மிகப்பெரிய குற்றம்ங்க, மிகப்பெரிய குற்றம். இது வெளிப்படையாக இருக்க வேண்டிய விஷயம். கேள்வி கேளுங்க. இதுதாங்க இந்த 2 விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீக வழிபாட்டை சார்ந்த விஷயங்களை உங்களுடைய பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இவங்க திருப்பணி செய்கிறவங்க கிட்ட கணக்கு கேளுங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் இந்த தி GR டாக்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.